இல்ல எல்லாருமே கத்தி வச்சிருந்தாங்க. ஏன் இன்னொன்னு கத்தி ஜாக்கி அந்த ஜாக்கி அந்த இது இல்ல அது லிவர்ல தான் என்ன என் வண்டிக்கு பக்கத்துல லிவர்ல தான் வந்து அடி. அடுத்து ஐயாட கலந்த அன்புமணி ஆட்களால வண்டிக்கு பக்கத்துல லிவர்ல தான் வந்து அடிச்சாங்க. அது இந்த கிரிக்கெட் ஸ்டெம்ப் இருக்குல்லங்க அது ஒரு 10 பேர் வச்சிருந்தாங்க. என் வண்டி அடையாளமே தெரியாது. இப்போ பாத்தீங்கன்னா என் வண்டி 5 வண்டி ரொம்ப டேமேஜ். அது முறையா கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. வண்டி நம்பரோட கொடுத்துருங்க. 5 வண்டி மிக கடுமையான டேமேஜ். அது காவல்துறை பாத்துக்குவாங்க. நான் பாதுகாப்பு நான் இன்னும் பாருங்க இவ்வளவு தூரம் நடந்திருக்குது. இதுவரைக்கும் என்ன பார்க்க காவல்துறை யாரும் வரல. போலீஸ் பாதுகாப்பெல்லாம் இல்ல. கொடுப்பாங்கன்னு நம்புறேன். இது ஒரு 7-8 பேர் இருங்க. இப்போ 3 பேர் அட்மிட் ஆயிருக்காங்க. இன்னமும் வந்து 7 பேர் வந்து பாருங்க. காவல்துறை நடவடிக்கை கடுமையா இருக்குங்க. ரொம்ப அசால்ட்டா இருக்காங்க. என்னை பொறுத்தவரைக்கும் எம்எல்ஏ சொல்றாரு காவல்துறை ஏற்கனவே 2 இடத்துல பிரச்சனை ஆயிருக்கு. 1 மாசத்துல இருந்து பிரச்சனை ஆயிருக்கு. இது சொல்றேங்க. இது யாரும் காவல்துறை இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. நடவடிக்கை எடுக்கணும். அன்புமணி நடக்கலாம். அடுத்து ஐயாட கலந்த அன்புமணி ஆட்களால இதுக்கு முன்னாடி நடந்தது பாத்தீங்கன்னா எலம்பள்ளியில எங்க மாவட்ட பச்சைமுத்துடைய வீடு தாக்கப்பட்டது. அதற்கு பிறகு வாழப்பாடியில் எங்களுடைய மாவட்ட செயலர் செல்வம் அவருடைய கார் தாக்கப்பட்டது. அதே மாதிரி நம்முடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் தாக்கப்படுகிறார் நடராஜன். நான் வந்து ஒரு கூட்டத்துக்கு போகும்போது இதுல ஹோட்டல்ல இந்த ஐபியில் என்ன தாக்க முயற்சி பண்றாங்க. இது எல்லாத்துக்கும் நாங்க புகார் கொடுத்துருக்கிறோம். ஆனா பல முறை போன்ல மிரட்டுறாங்க, மேடையில பேசுறாங்க. இது எல்லாத்துக்கும் புகார் கொடுத்துருக்கிறோம். ஆனா இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனாலும் கூட நாங்கள் காவல்துறை நம்புவோம். நன்றி. தெரியல அது நீங்க தான் கேட்க.